வணக்கம். 24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு சென்னை சிக்கன் பிரியாணி அது செய்ய போகிறேன். இப்போது அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட்டை, லவங்கம், ஆயில், உப்பு, தயிர், சிக்கன், பாஸ்மதி ரைஸ், அதுக்கு தேவையான தண்ணீர், தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கடாயில் போய் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் இப்போ காஞ்ச உடனே நம்ம இப்போ நெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவுக்கு ஊற்றிங்கன்னா போதும் நெய். ஓகே, நெய் ஊற்றினதுக்கப்புறமா இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. நாங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். வரும்போது இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 2 வெங்காயம் நல்லா கிண்டி விடணும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா நம்ம வதக்குறோம். இன்னும் நல்லா வதக்குறோம். வெங்காயத்தை நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் அதை அலசி வச்சுருக்கோம். அலசிட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுருக்கோம். நல்லா இப்போது வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போடணும். சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 10,000 இருந்தால் போதுங்க. நீங்கள் ஒரு பிரியாணி ஷாப் வைக்கலாம் சின்னதாக. இப்போ தக்காளி, நல்லா வதங்கணுங்க. இதெல்லாம் வதங்கும்போது இப்போ நம்ம உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு போடணும். இந்த அளவு உப்பு போட்டோம்னாக்கா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டாக்கா. தக்காளி சின்னதாக கட் பண்ணணும், மெலிசாக. அதை கட் பண்ணிவிட்டு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு 1 நிமிஷத்துலேயே நல்லா வெங்காயத்தோட இதுவாகிடும், ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இதில் இஞ்சி பூண்டை போய் சேர்த்துப்போம். அதை எடுத்து வச்சுருக்காங்க. அது இஞ்சி பூண்டை சேர்த்துவோம். இஞ்சி பூண்டு 2மே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு தான் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சிம்பிள் தாங்க பிரியாணி. இப்போ புதினா, கொத்தமல்லி அதை போடணும். அதை ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். அதை போட்டு நல்லா வதக்கணும்.
இதெல்லாம் புதினா எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் போடணும். இதில் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம சிக்கனை எடுத்துக்கணும். நாங்கள் வந்து சிக்கனை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுக்கப்புறமா மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சொல்கிறாங்களே, அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு, ஓகே, ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன். இப்போ நம்ம 1.5 கப் ரைஸ் போட்டிருக்கோமா, நம்ம 1 ஸ்பூனும் ஒரு 1/2 ஸ்பூனும் போடணும். போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். இது கொஞ்சம் கமாண்டு கொஞ்சம் எனக்கு இது பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு கமாண்ட் எழுதலை. நீங்கள் ஒருத்தர் மட்டும் எழுதியிருக்காரு நைஸ்ன்னு. நல்லா அப்படியே சிக்கனை கிண்டி விடணும். ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக இறங்கும் அதில். நாங்கள் வந்து கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நீங்கள் செய்கிறவங்க வந்து 1.5 கிளாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம்லேருந்து 400 கிராம் அந்த அளவுக்கு போட்டாலே போதும். ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அழகாக. தயிர் ஊற்றிடலாம். இப்போ இதில் தயிர் ஊற்றிருக்கு. தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன். சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் நல்லா எல்லாமே நல்லா ஜூஸ்லாம் இறங்கியிருக்கும். நல்லா அப்போதான் பிரியாணி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வேக விடணும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேகும். நல்லா ஈஸியாக நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி அளவு, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றலாம். இந்தாங்க இருங்க, இந்த கிளாஸ் இதில் தான் அரிசி 1.5 அரிசி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றின உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. கொதிச்சது எல்லாமே அமைதி ஆயிடுச்சு. இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் வேகும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அப்படியே விட்டோம்னா ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் அதுக்குள்ளே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம அரிசியை போடணும். இப்போ தான் பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இன்னொரு 1 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் கறியும் ஒரு 70% வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி பாயில் ஆகும். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ரைஸை எடுத்துன்னு வந்து போட்டுருவோம். இப்போ இதில் போட்டுருவோம். பாஸ்மதி ரைஸ் நம்ம கொஞ்சம் விலை கம்மியான ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். ரைஸை விட கறி ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது. சூப்பர். இப்போ இந்த ரைஸை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம விட்டால் கொஞ்சம் ரைஸ் உடையாது. இதில் வந்து தண்ணி இப்போ கொஞ்சம் சுண்டும்.
தண்ணி கொஞ்சம் இழுத்துக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் தண்ணி உள்ளே இழுத்துக்கும். இழுத்த உடனே நம்ம குக்கரோட விசில் போட்டுடலாம். போட்டுட்டோம்னாக்கா அதை சிம்மில் வைப்போம். ரைஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக கொதிக்குது பாருங்கள். இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும். சுண்டதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டலாம். ஆனால் வாசனையே நல்லா கமகமான வருதுங்க. சென்னை ஸ்டைல் பிரியாணி. இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. சூப்பர். இப்போ இதில் வந்து சமமாக பண்ணிவிட்டு நம்ம விசில் போடக்கூடாது. குக்கருக்கு விசில் போட்டாலும் நம்ம இது அப்படியே வந்து டம் போடுறோம். நம்ம டம் போடுறதுக்கு வசதியாக குக்கர் அப்படியே மூடிட்டு நம்ம சிம்மில் வச்சுருவோம். இது விசில் வராமல் நம்ம சிம்மில் வச்சுருவோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சமமாக வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி எடுக்கணும். மூடி எடுத்து மூடி போட வேண்டும். அதாவது விசிலோடு சேர்த்து மூடி போடணும். போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இது வந்து சிம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். இப்போ எரியிற அடுப்பை வந்து ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடணும் நம்ம தம்மில்.